அன்பான வணக்கம். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் நாளை வாடிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிரந்தரமற்ற இவ்வுலகில் நிறைவான உணர்வை தருவது சுவையான உணவு மட்டுமே. அந்த சுவையான உணவையும் சுலபமாக செய்ய முடியுமெனில் வேறு என்ன வேண்டும்? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி 20 மினிட்ஸில் 20 நிமிஷத்தில் குவிக்காக எப்படி நம்ம நல்ல டிஷ்ஷஸ் பண்ணலாம், நல்ல ஆரோக்கியமான டிஷ்ஷஸ் பண்ணலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி மூங் டால், அதாவது பாசி பருப்பு, அதை வச்சு இது ஒரு தோசை பண்ணுறதுன்னு, இதை பிசரட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலோ இல்லை காலேஜுக்கு போகிறதா இருந்தாலோ காலையிலே நீங்கள் ஊற வச்சிடணும். இதுக்கு நம்ம என்னென்ன ஊற வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இதில் 3 ஐட்டம்ஸ் நம்ம ஊற வைக்கணும். இது முழு பாசி பருப்பு இந்த மாதிரி இருக்கும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி. இது நல்லா நம்ம ஃபுல்லாக ஊற வச்சிட்டோன்னா நம்ம இப்படி நல்லா ஊறி பெருசாக வரும். ஸோ 1/2 கப் இந்த முழு பாசிப்பருப்பு, அது கூட 1/2 கப் உடைத்த பைத்தம்பருப்பு இந்த மாதிரி இருக்கும் மஞ்சளாக, அது யூஸ் பண்ணலாம். அது கூட ஒரு 1/2 கப் பச்சை அரிசி. இது 3த்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சிடணும். அதனால் நீங்கள் காலையில் ஊற வச்சுட்டா நைட்டு நம்ம பண்ணலாம், நல்லா தோசை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் பண்ணிக்கலாம். நல்லா ஊறினா இப்படி வரும் நல்லா. அதுக்கப்புறமா நம்ம அரைக்க போகிறோம். இதில் சில அரிசி வேணான்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், வெறும் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு கிறிஸ்பினஸ் தரும் நம்ம தோசைக்கு, அதனால தான் நம்ம இந்த அரிசி ஆட் பண்ணுறோம். நம்ம இதை நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா அப்படியே டைரெக்டாக தோசை ஊற்றலாம். நம்ம கொஞ்சமாக தான் அரிசி இதில் போட்டிருக்கோம். அதனால் இது ஃபர்மெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 2 ஹவர்ஸ் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த தோசை ஊற்றலாம். நான் இன்றைக்கி அரைச்சிட்டு டேரெக்டாக தான் தோசை ஊற்ற போகிறேன். இந்த 3 ஐட்டம்ஸ் நீங்கள் கரெக்டாக ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படி தான் எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. இது கூட அரைக்கும் போது கொஞ்சம் காரம் வேணும் நம்ம. அதனால் பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி இந்த சைஸ்க்கு எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சம் ஜீரகம், இது கூட உப்பு, இது 4த்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா எப்படி ஒரு கிறிஸ்பியாக தோசை சுடுறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு சைட் டிஷ் ஜிஞ்சர் சட்னி, இஞ்சி தொக்கு, அது பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை எப்படி பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா பாசிப்பருப்பு. இது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும், அதான் உங்களுக்கு காட்டுறேன் நான். இதை பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க, உடைத்த பைத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எடுத்துக்கிறோம். இதோட ஈக்குவல் குவான்டிட்டி தான் நம்ம இந்த உடைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பச்சையாக இருக்கும். அதனால் தோலோடு இருக்கனால அது நல்லா சத்து, அதை போட போகிறோம். இது டேஸ்ட்டுக்காக இப்படியும் உடைச்சும் போட போகிறோம் நம்ம. இது 1/2 கப், இது ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம அரிசி, இன்றைக்கி நான் என்ன எடுத்துக்கேன்னா பச்சை அரிசி எடுத்துருக்கேன். ஏதாவது பச்சை அரிசி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை போட்டுக்கலாம். நீங்கள் சில பேர் இட்லி அரிசி கூட போடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். இது மெயினாக இல்லை ஒரு தெலுங்கு டிஷ், ஆந்திராவில் நல்லா பண்ணுவாங்க. அதனால் இது பேர் பிசரட்டுன்னு சொல்லுவாங்க. இது கூட ட்ரெடிஷ்னலாக எப்பவுமே ஜிஞ்சர் சட்னி, ஆலம் பச்சடி அப்படின்னு பண்ணுவாங்க. அதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்படி தண்ணியை ஃபஸ்ட்டு புழிஞ்சி எடுத்து ஊற்றிக்கோங்க. அது கூட நம்ம ஜிஞ்சர் பீசஸ் ஸ்மாலாக போட்டுக்க போகிறோம். தண்ணி அரைக்கும் போது தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இது கூட இந்த மாதிரி இஞ்சியை இப்படி துண்டாக நசுக்கி போடுறேன். பச்சை மிளகாய் நல்லா அரைக்க போகிறோம். ஸோ இப்படி 2ஆக போட்டுக்கலாம். இல்லை ஸ்மால் பீஸாக கூட நீங்கள் வேணால் கட் பண்ணிக்கலாம். இது கூட ஜீரகம், அதையும் போட்டாச்சு. உப்பும் போட்டுடலாம். இது கூட நான் இவ்வளோ உப்பு போட போகிறேன். அதுக்கப்புறமா மாவில் உப்பு தேவைப்பட்டால் நான் போட்டுக்க போகிறேன். இது ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சா நல்லாயிருக்கும். அரைச்சப்போ நம்ம பார்க்கலாம். நமக்கு திக்காக மாவு வேண்டாம், நல்லா தோசை ஊற்றுற மாதிரி பதத்துக்கு வரணும். அதனால் தண்ணி ஊற்றி போகிறேன் நான். இந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவ்வளோ கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ்க்கு ஊற்றிக்கேன். ஸோ அரைச்சோன்னே இப்படி வரும். நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது ஊற்றும் போது தேவைப்பட்டனா நம்ம வேறு தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. இது நல்ல ஒரு ஆரோக்கியமான தோசை. ஏன்னா இந்த பாசிப்பருப்பு நம்ம ரொம்ப நல்லது, அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கூட நான் சொன்ன இஞ்சி சட்னி நம்ம பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு நம்ம இஞ்சி தோல் சீவிக்கணும். ஸோ இதை சீவிருக்கேன், பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சுக்கோங்க. கையை நல்லா ஹோல்ட் பண்ணிங்கன்னா டைட்டாக ஈஸியாக நீங்கள் தோல் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம், ஈஸியாக ஸ்க்ரேப் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் நைஃப்பில் கூட இப்படி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஜிஞ்சர் நம்ம எப்பவுமே தோலோடு யூஸ் பண்ணக்கூடாது. அது தோல் பாய்சனஸ் சொல்லுவாங்க. தோல் நல்லா எடுத்துருங்க ஜிஞ்சர்லேருந்து.
காரத்துக்கு வந்து நான் 3 மிளகாய் வச்சுருக்கேன். இது வந்து இந்த சட்னியில் வந்து நம்ம வெல்லமும் போடுவோம் ஸ்வீட் ஆக்கிறதுக்கு. பட் ஜிஞ்சரும் இந்த மிளகாவும் வந்து காரத்தை கொடுக்கும். அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ் இந்த மாதிரி கொட்டை இல்லாத புளி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் புளி பேஸ்ட் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. நான் இந்த சைஸ் புளி எடுத்துக்கேன். ஸோ இந்த சட்னிக்கு வந்து நம்ம அப்படியே முதல்ல போட்டு அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் தாளிச்சிட்டு கொஞ்சம் வதக்கிக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் இப்போது, முதல்ல வந்து மிளகாவும் இஞ்சி போட்டுக்கோங்க. இது கூட வந்து புளி, அப்புறம் வெல்லம், உப்பு போடணும். நம்ம நல்லா உப்பும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. வந்து லேசாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏன்னா திக்காக ஒரு சட்னி தான் பண்ணுறோம் நம்ம. இப்போ அரைச்சிடலாம். அரைச்சா நமக்கு இப்படி வரும். இது வந்து இஞ்சி வந்து நம்ம கம்மியாக தான் எடுத்துருக்கோம், அதனால் கம்மி தொக்கை தான் வரும். நல்லா காரமாக இருக்கிறனால நம்ம கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டா போதும். அதனால் கொஞ்சமாக தான் இந்த தொக்கு வரும். இந்த சட்னின்னு சொல்லலாம், இந்த தொக்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. இது வந்து லேசாக தாளிச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் தாளிச்சிட்டு நம்ம வதக்க போகிறோம். முன்னாடி நம்ம வந்து ஜிஞ்சரையும் சில்லியும் வந்து நம்ம வதக்கலை. அதனால் கொஞ்சம் ஒரு 2 மூடி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் போட்டு லேசாக வதக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடிக்கும் போது தெரியும், அதுவே நல்லா ஒரு சத்தம் கேட்கும். அந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு வதக்கலாம். இது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருந்தாலும் கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஊற்றி லேசாக வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க. இது தொக்குமா தான் பண்ணுறோம். இது வந்து நம்ம இஞ்சி கூட நல்லா காரமும் போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி வெல்லமும் போட்டிருக்கோம். அது நல்லா டேஸ்ட்டாக நல்லா தொக்காக வரும். நல்லா எண்ணெயில் போட்டு கலருங்க. ஒரு 2 மினிட்ஸில் அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உடனே ஆகிடும் கிக்காக. இந்த மாதிரி பேஸ்ட்டாக வரும், நல்லா எண்ணெயில் தொக்கா வரும். எப்படி நம்ம கார சட்னி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம இது மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துப்போம். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் காரம் கம்மியாகும், டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் நல்லா வரும். இதை வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2-3 பேருக்கு நல்லா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய பிசரட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதனால் நான் சுட போகிறேன். ரெடியாக இருக்குது நம்ம மாவு வந்து நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து காஞ்சிடுச்சு. யூஸ்வலாக வந்து கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்தா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ தோசையை ஊற்றலாம். நிறைய மாவு ஊற்றக்கூடாது, சும்மா ஒரு கரண்டி ஊற்றுங்க தோசைக்கு. அதுக்காக நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதை சென்டர்லேருந்து இப்படி ஃபுல்லாக நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தான். இதுவரை ஒரு நீங்கள் புதுசாக தோசை ஊற்றுறீங்கன்னா அதுக்காக சொல்கிறேன் நான். இப்படி நல்லா மெலிசாக அப்படி பண்ணிவிட்டு நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றணும். இந்த ஸ்டேஜில் வந்து யூஸ்வலாக இந்த பிசரட்டில் வந்து மேலே கொஞ்சம் பொடியாக நறுக்குன வெங்காயம் வந்து தூவாங்க. இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். அதனால் ஒரே ஒரு வெங்காயம் வந்து நான் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். லேசாக நான் வந்து தூக்கிக்க போகிறேன். இது வந்து நான் பச்சை வெங்காயம் தான் போடுறோம். இந்த பிஸ்கட்டுக்கு அப்படி தான் போடுவாங்க. லேசாக தூணா போதும். அதனால் தோசை எப்பவுமே வந்து சம்டைம்ஸ் ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் வேகாது, தீஞ்சிரும் அந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சுற்றி விட்டுக்கணும். நல்லா வேகத்துக்குள்ளே அவசரப்பட்டு திருப்பக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஓரத்தில் நல்லா ப்ரௌனாக வரும்போது நமக்கு தெரியும் அது ரெடி ஆகிடுச்சுன்னு. அப்போ தான் நம்ம திருப்ப போடுறது. நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு வந்து நல்லா தேய்ச்சி விடணும் நம்ம தோசையை. மாவுலாம் தேய்ச்சிட்டு வெங்காயமும் நல்லா அதோட அப்படியே ஒட்டிக்கும். நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுக்காங்க. முதல்ல வேகத்துக்கு முன்னாடியே தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் வெந்தப்புறமா அப்படி தேய்ச்சி விடணும். ஆக்சுவலாக டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணும்போது வந்து இதை குயிக்காக பண்ணிடலாம். மொத்தமாக பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு தோசை எடுத்து ஊற்றுற மாதிரி தான். நீங்கள் கண்டிப்பாக அதை ஈஸியாக பண்ணிடலாம். இவ்வளோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால தான் நான் ஸ்டெப்ஸாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இதை வந்து நம்ம சும்மா இன்றைக்கி சர்க்கிளாக பண்ணாமல் ட்ரையாங்கிள் ஷேப்பாக பண்ண போகிறோம். அதனால் இதை இப்படி கட் பண்ணிக்காங்க. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. இதில்
அதுக்கப்புறம் வெந்துருச்சாலும் இப்படி மெதுவாக திருப்பி பாருங்கள். எல்லா சைடில் வெந்துருக்கு நல்லா. எப்படி திருப்பி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. எந்த ஷேப்லலாம் வச்சுக்கலாம். இது பார்க்க அழகாக இருக்கும், அதனால் இப்படி காட்டுறேன் இன்றைக்கி. வடிக்கும் போது தெரியுது உங்களுக்கு நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் தோசை நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பிளேட்டில் வைக்கும் போது பேக் சைடில் திருப்பிக்காங்க. நல்லா எல்லா சைடும் எடுத்து பார்த்துட்டு திருப்பிடும். ஜென்டலாக திருப்பி வைங்க. இப்போ நம்ம பிஸ்ரெட் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. அது கூட வந்து இந்த ஜிஞ்சர் தொக்கு வந்து பக்கத்தில் வச்சிடலாம். அப்படி இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு. ஏன்னா வந்து பைத்தம்பருப்பு நிறைய போட்டு பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். மற்ற மாவு மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு அரைக்க வேண்டாம். இல்லைனா வந்து புளிக்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். கரெக்டான பதம் வர வேண்டாம். இது ஈஸியாக அரைச்சிடலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.